நாம் இன்னைக்கு சம்மந்தி சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டான சம்மந்தி சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.